அனைவருக்கும் வணக்கம். நான் மலர்விழி. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா பாலாக்கு பன்னீர் செய்ய போறோம். இது சப்பாத்திக்கும் தோசைக்கும் தொட்டும் சாப்பிட சூப்பரா இருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அதில் 2 காஞ்ச மிளகா, பட்டை கொஞ்சம், கிராம்பு 2 சேர்த்துக்கலாம். அது கூடவே பாலாக்கையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். அவ்வளோதான், பாலாக்கு வெந்துருச்சு. இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் ஆறின உடனே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த சூடான தண்ணியிலேயே ஒரு 7 பீஸ் முந்திரி போட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் ஊறட்டும். இதையும் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சிடலாம். அந்த சூடான தண்ணியிலேயே பன்னீரையும் கட் பண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். பேன் சூடான உடனே 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ 10 பல் பூண்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி போட்டுடலாம். அது கூடவே சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பொன் வறுவலாக வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கின உடனே அரைச்சி வச்சிருக்கிற பாலாக்கையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். அரைச்சி வச்சிருக்கிற முந்திரியும் சேர்த்துக்கலாம். இப்போ பன்னீரை எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை இந்த பேன்லேயே ஊற்றி கலக்கி விட்டுடலாம். 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ பன்னீரையும் அது மேலே போட்டுடலாம். இப்போ கஸ்தூரி மத்தியும் தூவி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், பாலாக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இந்த பாலாக் பன்னீர் சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.